என்று சொல்லப்படும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் புது சிம் கார்டு விதிகளை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த விதிகள் கால்கள், எஸ்எம்எஸ்கள் மற்றும் 10 டிஜிட் மொபைல் நம்பர்களில் நேரடி மாற்றத்தை கொண்டுவர இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே ஏர்டெல், ஜியோ, வோடாபோன், ஐடியா, பிஎஸ்என்எல் போன்ற எல்லா சிம் கார்டு கஸ்டமர்களுக்கும் இது பொருந்தும். டெலிகாம் நிறுவனங்கள், டெலி மார்க்கெட்டர்கள் மற்றும் டெலிகாம் கஸ்டமர்கள் ஆகியோர் நேரடியாக இந்த விதிகளுக்குட்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் டெலிகாம் கஸ்டமர்களுக்கு இந்த விதிகளால் எந்த கஷ்டமும் கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு வரும் வாய்ஸ் கால்கள் மற்றும் எஸ்எம்எஸ்களில் சாதகமான விதிகளையே இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் கொடுத்திருக்கிறது. அதன்படி டெலிகாம் கஸ்டமர்களுக்கு வரும் கால்கள் மற்றும் எஸ்எம்எஸ்களில் மாற்றம் கொண்டு வரப்படுகிறது. அதாவது டெலிமார்க்கெட்டிங் அல்லது வணிக ரீதியாக உங்களுக்கு கால் செய்ய வேண்டுமானால் 10 டிஜிட் நம்பருக்கு அனுமதி இல்லை. ஆகவே ப்ரமோஷனல் கால்களுக்கு 140 சீரியஸும், டிரான்சாக்சன் மற்றும் சர்வீஸ் கால்களுக்கு 1600 சீரிஸும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்படி காலர் லைன் ஐடென்டிபிகேஷன் ஒதுக்கப்படுவதால் கால் வரும்போது அந்த நம்பரை வைத்து எதற்கான கால் என்பதை கண்டுபிடிக்கலாம். அதே போல எஸ்எம்எஸ்களிலும் கண்டுபிடிக்கும்படி விதிகள் இருக்கின்றன. அதாவது பி, எஸ், டி மற்றும் ஜி என்னும் எழுத்துக்களை தலைப்புகளாக கொண்டு எஸ்எம்எஸ்கள் அனுப்பப்படும். இதில் பி என்றால் ப்ரமோஷன் எஸ்எம்எஸ், எஸ் என்றால் சர்வீஸ் எஸ்எம்எஸ், டி என்றால் டிரான்சாக்சன் எஸ்எம்எஸ் மற்றும் ஜி என்றால் கவர்மெண்ட் எஸ்எம்எஸ்கள் என்று பிரிக்கப்படுகிறது. வணிக ரீதியாகவோ அல்லது சேவை ரீதியாகவோ பதிவிடப்படாத நம்பர்களில் இருந்து உங்களுக்கு வாய்ஸ் கால்கள் அல்லது எஸ்எம்எஸ்கள் அனுப்பினால் இந்த விதிகள் அடிப்படையில் பொதுமக்கள் புகார் செய்யலாம். இந்த புகார்களை கொடுக்க வழிவகை செய்ய டெலிகாம் நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல டெலிகாம் புகார்களை 3 நாட்களுக்குள் செய்ய வேண்டும் என்ற லிமிட் இந்த விதிகளின்படி 7 நாட்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் முன்னதாக புது சிம் கார்டு வாங்குவதற்கும் ஆதார் கார்டு பயோமெட்ரிக் விவரங்களை சரிபார்த்த பிறகே சிம் கார்டு வழங்க ஒரு உத்தரவு ட்ராய்க்கு முன்மொழியப்பட்டுள்ளது.